எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் சத்து மாவு கொடுப்பாங்கள்ல, அதை வச்சு எப்படி புட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சத்து மாவு வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. எப்போவுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். நல்லா எந்த அளவுக்கு உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். பிடிக்கும்போது கையில் இப்போ எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கிறேன் நான். புட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க. அதில் ஒரு கப் தேங்காய் பூ சேருங்க. தேங்காய் பூ நிறையவே போடுங்க, அப்போ தான் புட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் சத்து மாவில் புட்டு செஞ்சிங்களாங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe and follow my channel. Thank you.